அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுத டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். 8000 எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸாக கவர் பண்ணி ஒரு 7 புக்லெட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ். அதில் ஒரு ஃபார்முலா புக்லெட் கொடுத்துருவேன். 10 சாப்டர்த்தையும் நீங்கள் படிக்கணும், ஒரு ஃபார்முலா டைப்பில் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதால ஃபார்முலா கலெக்ஷன்ஸுமே தனியாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9384686847. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சீரிஸோட கொடுத்துருவேன். ஓகே. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு இது வரைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 300 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. 300 வீடியோஸும் நீங்கள் பார்த்துடணும். நிறைய கொஷின் கலெக்ஷன் சால்வ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் கொஷின்ஸை சால்வ் பண்ணி அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஓகே. இதை தாண்டி நிறைய கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். எக்ஸாம் வரைக்குமே என்னுடைய கிளாஸஸ் போட்டு கிளாஸஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ரியல் காம்ப்ளெக்ஸ் குரூப் இதில் ஒரு 4 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கொஷின் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். Let fn be a sequence of continuous function on a closed interval a comma b such that fn continuity of uniformly இருக்கு அப்படின்னா உங்கள் லிமிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகே, யூனிஃபார்ம் லிமிட் கண்டினியூஸ் தியரம் இது ஆக்சுவலாக சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் which is converges to f யூனிஃபார்ம்லியாக இருக்கு அப்படின்னா தட் லிமிட் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் கண்டினியூஸாக. ஓகே. ஸோ அடுத்து இந்த இன்டகிரேஷனோட க்ளோஸ்டு கான்டோர் ரீஜனில் mod z equal to 1க்கு f of z equal to 1 by z square plus 1 உடைய இன்டகிரேஷன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா -πi. ஓகே. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போல்ஸ் வரும். z equal to -i plus i which is lies inside outside செக் பண்ணிவிட்டு ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்பிள் போல்ஸ்க்கு ரெசிடியூ போட்டிங்க அப்படின்னா 2π times sum of the residues values வந்து -πi. அடுத்து இந்த சிமெட்ரிக் குரூப் ஆஃப் S3ல வந்து ஆர்டர் ஆஃப் த பர்முடேஷன் லென்த் ஆஃப் சைக்கிள் தான். என்ன லென்த் இருக்கு பாருங்க, 1 2 3 1 2 3. ஸோ 1 2 3. ஸோ டோட்டலாக லென்த் ஆஃப் சைக்கிள் வந்து உங்களுக்கு 3. ஓகே. அப்போது இது ஆர்டர் ஆஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சிக்மா 1 சிக்மா ஸ்கொயர் இந்த டேர்ம் வரும். இதுக்கு வந்து அகைன் சிக்மா கியூப் எடுத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ரீச் பண்ணிடும். 1 goes to 2, 2 goes to 1, 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1. அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் சைக்ளிக் நோட்டேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் வந்து 3 ரீச் பண்ணும். The function f from R to R defined by f of x equal to sin of x by x, x not equal to 0, 1 when x equal to 0, which is both differentiable and continuous. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஏன் ஃபஸ்ட்டு கண்டினியூட் பாயிண்ட்டுக்குன்னு அர்த்தம் லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ லிமிட் வேல்யூ வந்து 1. sin x by x ஓட லிமிட் என்ன, எல்லா ஸ்பெட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் லிமிட் இல்லை ரிமூவல் டேர்ம்ஸ் போட்டிங்கன்னா கூட வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 0/0 கிடைக்கும். அதுக்கப்புறம் cos x by 1 வரும். cos x ஓட லிமிட் வேல்யூ வந்து 1. அப்போது உங்களுக்கு லிமிட் எக்ஸ்டென்சிவ் f of x வந்து f of 0க்கு ஈக்குவல் ஆகுது. அதே போல் டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியபிலிட்டியோட லிமிட்டுமே வந்து உங்களுக்கு 0ன்னு வந்து நிற்கும். ஓகே. ஸோ போத் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு இது வரைக்கும் நிறைய கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பிளேலிஸ்ட் போய் பார்த்துக்குங்க. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9384686847. நிறைய வீடியோஸ் ரிங்குக்கான டெஃபினிஷன் கொடுத்து, ரிங்குக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, சப் ரிங், சப் ஐடியல்ஸ் மொத்தமும் வீடியோ கொடுத்துருக்கேன். ஜீரோ டிவைசஸ், இன்டெக்ரல் டொமைன்ஸ், ஃபீல்டு, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன்ஸ், எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபீல்டு, எக்ஸாம்பிள் ஆஃப் காமிட்டேட்டிவ் ரிங் வித்தவுட் யூனிட்டி, வித் யூனிட்டி, எல்லாத்தையும் வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே கொஷின்ஸாக கேட்கலாங்க. நிறைய கொஷின்ஸ் வரும், நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் நீங்கள் கொஷின்ஸ் பார்ப்பீங்க. கொஷின் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ சேஞ்ச் ஆஃப் டிஆர்பி போர்டில் சேஞ்ச் ஆஃப் கொஷின் பேட்டர்ன் அப்கமிங் எக்ஸாம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ டேரெக்டாக கொஷின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் மெமரி பண்ணிட்டா மட்டும் உங்களால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாது. புக்ஸை மெமரி லைன் பை லைன் மெமரி பண்ணிட்டா மட்டும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ண கற்றுக்கணும். டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் நீங்கள் கொஷின்ஸ் அப்ளை பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வேணால் டெஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி எப்படி வேணால் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணலை, நோட்டிஃபிகேஷன் வந்தப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வேணால் அந்த ஆசியேஷன்ஸ் இருக்காதீங்க. கண்டிப்பாக நியமன தேர்வு நடக்கும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு நியமன தேர்வு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸை நீங்கள் கொண்டு வரணும், குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸை நீங்கள் முதல்ல அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் பேட்டர்ன்ஸு மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கு மும்பரமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் படிங்க, நீங்களும் எக்ஸாம்ஸ்க்கு
தயாராகி வாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கோசரம் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் போடுறோமோ, அந்த அளவுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரும். போஸ்டிங் போஸ்டிங்ன்றது மிகப்பெரிய மலை. அதுக்கு நீங்க அச்சீவ் பண்ணா, அப்ப எந்த அளவுக்கு பேஸ் ஒர்க் இருக்கணும் அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகே. ஸோ அத நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.